வணக்கம் entrepreneurs. சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. பட் எந்த இடத்துல பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நிறைய பேர் குழப்பம் இருக்கும். சென்னையில் ஆரம்பிக்கலாமா, பெங்களூர்ல ஆரம்பிக்கலாமா, இல்லை ஹைதராபாத்ல ஆரம்பிக்கலாமா அப்படின்லாம். பட் இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான சிட்டி இருக்கு, அதுதான் கொச்சின். கொச்சின்ல என்னங்க இருக்கு, இங்க போய் எதுக்கு பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த வீடியோ மூலியமா நீங்க கொச்சின்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கான 5 முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்றத பத்தி தாங்க டீடைல்டா பார்க்க போறோம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயங்க, நான் இந்த மாசம் அதாவது மே மாசம் 23ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும் கொச்சின்ல தாங்க இருக்கேன். கொச்சின்ல ரொம்ப முக்கியமான ஒரு பிசினஸ் ஈவென்ட் பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வரேன். நிறைய ஆண்டர்பிரினர்ஸையும் மீட் பண்ண போறேங்க. உங்களுக்கு பிசினஸ்ல இருக்கக்கூடிய சந்தேகங்கள், குறிப்பா பிசினஸ் எப்படி ஆரம்பிக்கிறது, இல்ல உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் அப் பண்றது, இந்த மாதிரி சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீங்க தெளிவுபடுத்திக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி என்னை மீட் பண்ணலாம். மே மாசம் 23ஆம் தேதியில இருந்து 25ஆம் தேதி வரைக்கும்ங்க. அண்ட் நான் அறிவழகன், பிசினஸ் லாயர். என்னோட கம்பெனி பேரு லா இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட். கொச்சின் இது கேரளாவுடைய கமர்ஷியல் கேபிட்டல். ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வரக்கூடிய சிட்டிங்க இது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் கொச்சின் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஒரு வைப்ரண்ட் பிஸ்னஸ் என்விரான்மெண்ட் இருந்துட்டு இருக்கு, ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் மேலே கேரளா கவர்மெண்ட்டுமே ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கேரளா அப்படின்றது வெறும் டூரிசத்தை நம்பி மட்டும் இருக்கக்கூடிய மாநிலம் அப்படின்றத தாண்டி இப்போ கிட்டத்தட்ட 12,000 ரிஜிஸ்டர்ட் ஸ்டார்ட் அப்ஸ் கேரளாவில் இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஐ, ஹார்ட்வேர், ஹெல்த் கேர், ஃபின்டெக், இந்த மாதிரி எல்லா ஃபீல்ட்லையும் கேரளா அப்படின்றது சிறந்து விளங்கிட்டு இருக்கு. கொச்சின் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய டயர் 2 சிட்டி அப்படின்ற கேட்டகரியில இருக்குங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, கன்வின்சிங்கா முக்கியமாக ஒரு 5 காரணங்கள் எதனால கொச்சின்ல பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா பார்த்துடலாம். முதல் ரீசன் கேரளா கவர்மெண்ட் தாங்க. கேரளா கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப்ஸை என்கரேஜ் பண்ற மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கேரளா ஸ்டார்ட் அப் மிஷன் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு. ஸோ இந்த இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் மூலிமா கேரளா கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்க்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க, ட்ரைனிங் கொடுக்குறாங்க, மென்டர்ஷிப் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தாண்டி இன்குபேஷன் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ கேரளா கவர்மெண்ட் ஸ்டார்ட் அப்ஸை ஊக்குவிக்கிறதுக்காக நிறைய சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்துக்காகவே கட்டாயம் நம்ம கொச்சின் சூஸ் பண்ணலாங்க. ரெண்டாவது முக்கியமான ரீசன் அப்படின்றது கொச்சினுடைய ஜியாகிரபிக் லொகேஷனுங்க. கொச்சின் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெஸ்டர்ன் கோஸ்ட்ல அமைஞ்சிருக்கு. இந்த கொச்சின் அப்படின்றது தான் மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, யூரோப்புக்கான ஒரு கேட்வேவா இருக்குங்க. கொச்சின்ல ஏர், லேண்ட், வாட்டர் அப்படின்னு அத்தனை வகையான லாஜிஸ்டிக் சப்போர்ட்டும் கிடைக்குங்க. குறிப்பா சொல்லணும்னா கொச்சின்ல 2 ஹார்பர்ஸ் இருக்கு, ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய அத்தனை மூலைகளுக்கும் கனெக்ட் பண்றதுக்கான ரோட்வே, ரயில்வே சப்போர்ட்டும் இங்க இருக்குங்க. அண்ட் அடுத்த காரணம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலுங்க. நம்மளோட கண்டென்ட் அத்தனை இதுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபைல லிஸ்ட் ஆயிட்டு இருக்கு. நீங்க இதுக்கப்புறம் ஆன் த கோல நம்ம கண்டென்ட் அத்தனையுமே ஸ்பாட்டிஃபைல கேட்டு உங்களோட பிசினஸ் அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போக முடியும். ஸ்பாட்டிஃபையோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம ஃபாலோ பண்ணிடுங்க. மூணாவது முக்கியமான காரணம் அப்படின்றது ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ். உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் அதிக லிட்ரஸி ரேட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் அப்படின்னா அது கேரளா. கேரளாவில் லிட்ரஸி ரேட் மட்டும் அதிகம் கிடையாதுங்க, இங்கே ஸ்கில்டு லேபர்ஸ் இருக்காங்க, அதே மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்கில்டு லேபர் ஃபோர்ஸ் கேரளாவில் இருக்கு. நாலாவது முக்கியமான காரணம் அப்படின்றது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்றது வெறும் ரோடு, பிரிட்ஜஸ் இதெல்லாம் சொல்லலைங்க. இதை தாண்டி கொச்சின்ல கிட்டத்தட்ட 5 முக்கியமான டெக் பார்க் இருக்குங்க. இது தவிர்த்து 2 மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் பார்க்கும் இருக்கு. ஸோ நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கணும், அதுக்கான ஒரு இடம் வேணும் அப்படின்னா தாராளமா இங்க நீங்க எடுத்துக்கலாம். விர்ச்சுவல் ஆஃபீஸா இருக்கட்டும், இல்லை ஷேர்ட் ஆஃபீஸா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு இங்க கிடைக்கும். அண்ட் அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயங்க, நீங்க சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா உங்க பிசினஸ்க்கு தேவையான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி வாங்குறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இதெல்லாம் பத்தி ஒரு டீடைல்டா PDF டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த PDF டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி அந்த PDF டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. அண்ட் 5வது ரொம்ப முக்கியமான காரணம் அப்படின்றது காஸ்ட் ஆஃப் லிவிங். நீங்க சென்னை எடுத்துக்கோங்க, பெங்களூர் எடுத்துக்கோங்க, இல்லை ஹைதராபாத் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப ரொம்ப அதிகங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வாடகைக்கு இடம் எடுக்கணும், இல்லை நீங்கள் சம்பளம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரியான செலவுகள் எல்லாமே சென்னை, பெங்களூர் மாதிரியான பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் ரொம்ப ரொம்ப அதிகம். ஒரு கொச்சின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ் ஸ்பேஸ்மே ரொம்ப கம்மியான வாடகைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயிஸ்க்கான காஸ்ட்டுமே, அதாவது சேலரியுமே நீங்கள் ரொம்ப அஃபோர்டபுளாக நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ இந்த காரணங்கள் எல்லாமே போகிறோம் நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கொச்சினை சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ மூலிமா கொச்சினில் நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கான 5 முக்கியமான காரணங்கள் பற்றி பார்த்துருந்தோம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்சியா பிரைவேட் லிமிடெட்.